குழந்தைங்க டேண்ட்ரமோட பிறக்கல, கோபத்தோட பிறக்கல, அழுகையோட பிறக்கல. இது எல்லாம் குழந்தைங்க நம்மகிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. எப்படி அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்ல இருந்து, அடல்ட்டோட ரெஸ்பான்ஸ்ல இருந்து, அவங்களோட ரொட்டீன்ல இருந்து, எமோஷனல் ரெஸ்பான்ஸ்ல இருந்து, இதுல இருந்து தான் குழந்தைங்க வந்து இது எல்லாமே கத்துக்கிறாங்க. அப்ப அவங்களால லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னா அதை அவங்களால ஷேர் பண்ணவும் முடியும். அது எப்படி அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்றது மூலமாகவும், நம்ம எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படிங்கிறது மூலமாகவும், அவங்க எமோஷனலை ப்ராப்பரா ஹேண்டில் பண்றது மூலமாகவும் அந்த குறிப்பிட்ட பிஹேவியரை நம்மளால ரீரைட் பண்ண முடியும். எல்லா பிஹேவியருக்கும் ரீசன் இருக்கும். அதுதான் ஏபிசி சார்ட் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏ ஃபார் ஆன்டிசிடென்ட், பி ஃபார் பிஹேவியர், சி ஃபார் கான்சிக்வன்சஸ் சொல்றோம். அப்ப அந்த ரீசனை கண்டுபிடிச்சா பிஹேவியர் சரி பண்ண முடியல. அப்ப அந்த ரீசன் எல்லாம் பாருங்களேன். குழந்தைங்க பசிக்காக ஏதாவது பிஹேவியர் ப்ராப்ளம் பண்ணலாம், டயர்ட்னஸ்னால, ஓவர் ஸ்டிமுலேஷன்னால, லேக் ஆஃப் லாங்குவேஜ் ப்ராப்பரா டெவலப் ஆகாதனால, அட்டென்ஷன் சீக்கிங்காக அதிகப்படியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போறதுனால, தென் சம் பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ். இதனால கூட குழந்தைங்க வந்து சில பிஹேவியர் ப்ராப்ளம் எக்ஸிபிட் பண்ணலாம். இப்போ இந்த பிஹேவியரை இந்த மூணே விஷயம் சொல்றேன், அது மூலமா சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்றதுக்கு பதிலா கனெக்ட் பண்ணணும். குழந்தையோட நம்ம கனெக்ட் ஆகுறப்பதான் குழந்தை நம்ம சொல்றதே கேட்கும். நீங்க அதுக்கு முன்னாடியே போய் அந்த பிஹேவியரை கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது சரியாகாது. ரெண்டாவது, உங்களுக்கு என்ன பிஹேவியரை குழந்தைகிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணி காட்டணும். அப்பதான் குழந்தை உங்ககிட்ட இருந்து பார்த்து கத்துக்கும். சும்மா நம்ம வாய் வார்த்தையிலே வந்து இதை பண்ணு அதை பண்ணு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா குழந்தை வந்து கத்துக்காது. மூணாவது, ரொட்டீனும் கன்சிஸ்டன்சி. இது எப்பவுமே நான் சொல்றதுதான். குழந்தைகிட்ட ரொட்டீனும் கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்னா குழந்தைங்க வந்து எப்பவுமே கத்துக்க மாட்டாங்க. So every parent can rewrite the child's behavior with patience and modeling and routine and consistency.